வாய்ஸ் ஆஃப் லா வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நியோமேக்ஸ் அப்டேட்டுகளை தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இப்போ லேட்டஸ்ட்டு டெவலப்மெண்ட் என்னென்னா, மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் நீதியரசர் புகழேந்தி அவங்க முன்னாடி ஒரு 5 கிரிமினல் ஓபிகள் போடப்பட்டிருக்குது. அது என்னென்னா, கேன்சலேஷன் ஆஃப் பெயில், டேன்பிட் நீதிமன்றம் வழங்கிய ஜாமீனை ரத்து செய்ய வேண்டும் அப்படின்னு போட்டிருக்கோம். அது தாக்கல் செஞ்சவங்க தேனி மாவட்ட நியோமேக்ஸ் முதலீட்டாளர்கள் பாதுகாப்பு நலச்சங்கம், அதன் சார்பாக தாக்கல் செய்யப்பட்டிருக்குது. அது யாருக்கு எதிரானா, கபில், சிமியோன் ராஜ், சிங்காரவேலன், பத்மநாபன், தொட்டுச்சிக்கு, கம்பம் செல்வகுமார் அவங்களுக்கெல்லாம் அகைன்ஸ்டாக அவர்களுக்கு எதிராக அந்த மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருக்குது. அதில் அவங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. உங்கள் ஜாமீனை ஏன் ரத்து செய்யக்கூடாது அப்படின்னு கேள்வி கேட்டு உயர்நீதிமன்றம் அவங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்கும். அதில் அவங்க வழக்கறிஞரை வச்சு ஆஜராவாங்க. அவங்க வழக்கறிஞர் மூலமாக அவங்க தரப்பு விளக்கத்தை சொல்லுவாங்க. அதற்காக இந்த எல்லா வழக்குகளுமே மொத்தமாக 25/6/2024 தேதிக்கு வாய்தா போடப்பட்டிருக்குது. இதில் என்னென்னா, அந்த நிறுவனம் பேச்சுவார்த்தைக்கு தயார்னு சொன்னதை வச்சு மதுரையில் ஒரு மிகப்பெரிய கூட்டத்தை நடத்தி எல்லா முதலீட்டாளர்களையும் வச்சு ஒரு ஆலோசனை கூட்டம் நடந்திருக்குது. அந்த ஆலோசனை கூட்டத்தில் பணமோ இடமோ ஏதோ ஒன்று சீக்கிரம் கொடுக்கறதுக்கு என்ன பண்ணுறது, இப்போ சொத்துக்கள் பணம் எல்லாமே போலீஸார் முடக்கி வச்சுருக்காங்க. அதை நீதிமன்றம் மூலம் டிஆர்ஓ மூலமாக எப்படி ரிலீஸ் பண்ணுறது அப்படின்ற ஆலோசனைலாம் நடந்தது. இந்த ஆலோசனைக்கு முன்னாடியே டிஆர்ஓவை பார்த்து சில தகவல்களை சொல்லிட்டு வந்திருக்கிறோம். அந்த நீதிமன்றத்தில் இருக்கிற சொத்துக்களையும் அந்த முடக்கப்பட்ட நியோமேக்ஸ் நிறுவனத்தின் வங்கி கணக்கில் உள்ள பணத்தையும் மக்களுக்கு பிரித்து கொடுக்கறதுக்கு எந்த மாதிரியா பண்ணணுன்ற மாதிரி. அப்புறம் இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் அவங்க செட்டில்மெண்ட் ஆகணும். முதல்ல மக்களுக்கு இடமோ பணமோ ஏதோ ஒரு வகையில் செட்டில்மெண்ட் ஆனதுக்கப்புறம் மக்கள் அவங்க வழக்கை வாபஸ் வாங்குவாங்க. எல்லாரும் புகார் கொடுத்த எல்லாரும் வழக்கை வாபஸ் வாங்கினதுக்கப்புறம் அந்த வழக்கு முடிவுக்கு வரும். இதற்கிடையில் நீதிமன்ற உத்தரவுப்படி 8 வாரம் பேப்பரில் விளம்பரம் கொடுத்து 8 வாரம் வரைக்கும் மக்கள் புகார் கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அதன் அடிப்படையில் இப்போ போன மாதம் 5ஆம் தேதி அந்த பத்திரிகைகளில் செய்தி வந்திருக்குது. புகார் கொடுக்காதவங்க யாராக இருந்தால் புகார் கொடுக்க விரும்புகிறவங்க புகார் கொடுக்கலாம் அப்படின்னு வந்திருக்குது. அதுலேருந்து 8 வாரங்கள் அப்படின்றப்ப அடுத்த மாதம் 5ஆம் தேதியோட அது முடிவுக்கு வரும் 8 வாரன்றது. மேலும் இதில் நிறையா செய்திகளை நம்ம சொல்லாமல் இருக்க காரணம் என்னென்னா, நிறுவனமும் மக்களும் சேர்ந்து ஒரு சமரசம்னு வரும்போது மேலும் மேலும் இந்த இஷ்யூவை இந்த பிரச்சனையை பெருசாக்காமல் அந்த சமரசத்திற்கு நம்ம அந்த பேச்சுவார்த்தைக்கு ஏதுவாக நிறைய செய்திகளை போடாமல் நிறைய விஷயங்களை பிரச்சனைகளை சொல்லாமல் நிறுத்தி வச்சுருக்கிறோம். இது நல்லபடியாக சமரசமாக முடியும்னு எதிர்பார்க்குறோம். அப்படி முடிஞ்சிருச்சுன்னா இதில் மேலும் பிரச்சனைகள் வளராது, வழக்குகள் அதிகமாகாது, புகார்கள் அதிகமாகாது. அவ்வாறு முடியாத பட்சத்தில் வழக்குகள் வரும், புகார்கள் வரும். மக்களும் அவங்களுக்கு தெரிஞ்ச போராட்டங்கள் அந்த மாதிரி விஷயத்தை எடுத்துகிட்டு போவாங்க அப்படின்ற விஷயத்த நிறுவனத்தாரிடம் சொல்லியிருக்கிறோம். இது 5-6 முறை பேச்சுவார்த்தை நடந்திருக்குது. நிறுவனத்தின் வழக்கறிஞர், நிறுவனத்தின் உரிமையாளர்கள் மற்றும் முதலீட்டாளர்கள் சங்கத்தின் சார்பாகின பிரதிநிதிகள், அப்புறம் நான் எல்லாம் கலந்துக்கிட்டு ஒரு 5-6 ரவுண்டுக்கு மேலே பேசியிருக்கிறோம். அதில் தெளிவாகவே சொல்லியிருக்கிறோம், மக்களுக்கு செட்டில் ஆனோன்னா புகார் வாபஸ் ஆகும், மக்களுக்கு செட்டில் ஆகாமல் எந்த புகாரும் வாபஸ் ஆகாது. அதே மாதிரி மக்களுக்கு செட்டில் பண்ணுறேன்னு சொல்லி நீண்ட கால தாமதத்தை ஏற்படுத்தாமல் ஒரு குறுகிய காலத்தில் இது ஒரு முடிவுக்கு வரணும், வெரி ஷார்ட் பீரியடில். இல்லை அதையும் ட்ராக் ஆன் பண்ணுறதோ தள்ளி போகிறதோ இந்த மாதிரி லேட்டாச்சுன்னா மீண்டும் மக்கள்கள் ஜனநாயக ரீதியிலான போராட்டங்களை முன்னெடுப்பார்கள், நீதிமன்றத்தில் உரிய வழக்குகளை தொடுப்பார்கள், மீண்டும் மனுக்களை போடுவாங்க. அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்கிறோம். இதை தாண்டி நிறையா அந்த நிறுவனத்தின் ஏஜெண்டுகள், லீடர்கள் எல்லாம் நிறைய சொத்துக்களை விற்றுக்கிட்டு இருக்காங்க. அந்த ஆவணங்களை எடுத்து வச்சிட்ருக்கிறோம். அது மாதிரி யாரும் விற்காதீங்க, மக்களுக்கு செட்டில் பண்ணுறதுக்கு முன்வாங்க. உங்கள் நிறுவன உரிமையாளர்கள் மூலமாக, நீதிமன்றத்தின் மூலமாக, டிஆர்ஓ மூலமாக நீங்கள் சட்டவிரோதமாக சேர்த்து வச்ச சொத்துக்கள், இந்த மக்கள் வசூல் பண்ண பணத்தின் மூலமாக மோசடி செய்து சம்பாதித்த சொத்துக்கள், பினாமி பேரில் உள்ள சொத்துக்கள்லாம் நீங்களாக முன் கொடுத்துருங்க. நீதிமன்றத்தில் போலீஸ்கிட்ட டிஆர்ஓட்ட ஒப்படைங்க, மக்களுக்கு தீர்வு வரும். அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த மாதிரி சட்டவிரோதமாக சேர்த்த சொத்துக்கள் எல்லாத்தையும் அந்த முதலீட்டாளர்கள் சங்கம் மற்றும் ஒவ்வொரு முதலீட்டாளரும் நிறைய வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிச்சிருக்காங்க. ஃபோனில் பேசுகிறாங்க, போலீஸுக்கு தகவல் கொடுக்குறாங்க. அது நீங்கள் விற்றாலும் செல்லாது, உங்கள்கிட்ட யாராவது வாங்கியிருந்தாலும் அவங்களும் நாளைக்கு சிக்கலுக்கு உள்ளாவார்கள்.
இன்னமும் 200 பேருக்கு மேலே அந்த வழக்கில் இருக்காங்க குற்றம் சாட்டப்பட்டவர்கள். அவங்களில் இதுவரைக்கும் ஒரு 30 பேர் தான் கைதாயிருக்காங்க. இன்னும் மீதி ஆட்களையும் கைது செய்யப்பட வேண்டியிருக்குது. இது சுமூகமாக முடிஞ்சிருச்சுன்னா யாரையும் கைது பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சுமூகம் முடியாத பட்சத்தில் அந்த 200 பேரையும் கைது செய்ய வேண்டிய அவசியமும் காவல்துறைக்கு வரும். இதுதான் அந்த அப்டேட்டுகள். நாம் கொஞ்சம் பொறுமையாக ஒரு மாதம் வரைக்கும் நம்ம செய்திகளையும் கொஞ்சம் குறைச்சிக்குவோம். பொதுமக்களும் கொஞ்சம் அந்த நிறுவனம் முதலீட்டாளர்கள் நிறுவனத்திற்கு ஒத்துழைப்பு கொடுத்து பேச்சுவார்த்தைக்கு, சுமூகமான பேச்சுவார்த்தைக்கு நடவடிக்கை எடுப்போம். தவறும் பட்சத்தில் சட்ட ரீதியான, ஜனநாயக ரீதியான போராட்டங்களை நீங்கள் முன்னெடுக்கலாம். நீதிமன்றத்தில் வழக்குகள் போடலாம். எல்லாம் நடக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறோம். அதே நேரத்துக்கு இவங்க பேச்சுவார்த்தை சமரசம்னு சொல்லிட்டு ஏமாற்றிட்டு போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேள்வி கேட்குறீங்க. அது என்னென்னா, டோட்டலாக தமிழ்நாடு ஃபுல்லாக இந்த மாதிரி நிதி நிறுவன மோசடி வழக்குகள்லாம் 555 வழக்குகளுக்கு மேலே இருக்குது. அது எந்த வழக்குலையுமே அவங்க வழக்கு நடத்திட்டு இருக்காங்க, அப்புறம் பேச்சுவார்த்தையை நடத்துகிறாங்க. ஆனால் ஆதன்டிகேட்டடாக, ஆதாரப்பூர்வமாக நான் சமரசம் பண்ணுறேன்னு சொல்கிறதுக்கு செக்ஷன் 5A ஆஃப் டேன்பிட் ஆக்ட், தமிழ்நாடு முதலீட்டாளர்கள் நல பாதுகாப்பு சிறப்பு சட்டம் 1997, அதில் பிரிவு 5A படி எழுத்துப்பூர்வமாகவே இவங்க நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செஞ்சாங்க. அதாவது டேன்பிட் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செஞ்சாங்க. அப்புறம் உயர் நீதிமன்றம் என்ன சொல்லிருச்சுன்னா, நீங்கள் 5A பெட்டிஷன் பிஃபோர் லேயிங் சார்ஜ் ஷீட் போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் டேன்பிட் நீதிமன்றத்தில் கொடுக்க முடியாது. சார்ஜ் ஷீட் போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் டிஆர்ஓட்டை தான் கொடுக்கணும்னு உயர் நீதிமன்றம் சொன்னதன் அடிப்படையில் இவங்க அந்த 5A பெட்டிஷன் டிஆர்ஓட்டை கொடுத்துருக்காங்க. அதனால் டிஆர்ஓட்ட ஆதாரப்பூர்வமாக, எழுத்துப்பூர்வமாக நிறுவனத்தின் உரிமையாளர்கள் கையெழுத்து போட்டு 5Aன்றது காம்பவுண்ட் பெட்டிஷன் கொடுத்ததுனால இவங்க அதிலிருந்து ரிவர்ஸ் வாங்க முடியாது. திரும்ப இனிமேல் நான் சமரசம் பண்ண மாட்டேன், செட்டில்மெண்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லி அதிலிருந்து, அந்த நிலைப்பாட்டிலிருந்து விலகி போக முடியாது. அதாவது பிஃபோர் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் ப்ராசிக்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தது தான் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் ப்ராசிக்யூஷன். அப்போ பிஃபோர் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் ப்ராசிக்யூஷன்றது நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படுவதற்கு முந்தைய நிலை. அப்போ நீதிமன்றத்தில் இன்னும் சார்ஜ் ஷீட் போடல இந்த வழக்கில். அப்போ இந்த ஸ்டேஜில் இவங்க டிஆர்ஓட்டை தான் மனு கொடுக்க முடியும். அந்த மனுவை டிஆர்ஓட்டை கொடுத்துட்டாங்க. அதனால் நம்ம 100% நம்பலாம், 100% முதலீட்டாளர்களுக்கு ஒரு பாதுகாப்பான நிலை இருக்குது. இனிமேல் அவங்க நாங்கள் செட்டில் பண்ண முடியாதுன்ற மாதிரி ஒரு ஸ்டாண்ட் எடுக்க முடியாது அப்படின்றத இந்த 5A படி நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இது சம்பந்தமாக மக்களுக்கு ஒரு நல்ல முடிவுகளை அடிக்கடி இந்த சேனல் வாயிலாக தெரிவிக்கிறோம். அதுவரை நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிகிட்ருங்க. நன்றி, வணக்கம்.